சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதம், கன்னிராசியிலே சித்திரை நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதம். தைரியம் மற்றும் துணிச்சல் மிகுந்தவர்கள் நீங்கள். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆவணி மாதமானது நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. செவ்வாய் குருவுடன் இணைவதால் சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. சமூகத்திலே நல்ல ஒரு அந்தஸ்து உருவாகும், செல்வாக்கு உயரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருகின்ற ஒரு நிலை. நடக்காது என்ற நீங்கள் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஆகவே நடக்காது என்று விட்ட காரியங்களுக்கான முயற்சிகளை இப்போது தொடங்குங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இழுபறியான விவகாரங்கள் எல்லாம் முடிவிற்கு வருகின்ற ஒரு அற்புதமான நேரம் இது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கின்ற மாதம். அதேபோல் தம்பதிகள் பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் கரு உண்டாகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு பிள்ளை பேரு நிச்சயம் கிடைக்கும். உடல்நிலை நல்ல சீராக இருக்கும். சுக்கிரன் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றது. அதனால் பல வழிகளிலே உங்களுக்கு லாபம் கைகூடும். வராமல் இருந்த பணம் எல்லாம் வந்து சேரும். சூரியன் விரயஸ்தானத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி சற்று அதிகரிக்கும். என்றாலும் அவற்றை உங்களுடைய இறை அருளால் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வழக்கமான வேலைகளிலே உங்களுடைய கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே சற்று கவனமாக இருங்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்ற செயல்களை செய்யாதீர்கள். வெளிநாட்டு முயற்சி சற்று தள்ளி போகும். என்றாலும் எதிர்காலத்திலே வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே அதுவரை காத்திருப்பது நல்லது. ஏஜென்ட்டுகளிடம் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் உண்டாகின்ற காலத்திலே அவை தானாக அமையும். ஆகவே பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை செலுத்துவது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வருகின்றது. ஆகவே சற்று அந்த நாளிலே கவனமாக இருப்பது நல்லது. கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 18, 23, 27, செப்டம்பர் மாதம் 5, 9, 14 தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே அங்காள பரமேஸ்வரியுடைய அருளினாலே தடைகள் விலகி மேன்மை உண்டாகும். ஆகவே அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆவணி மாதம் 50க்கு 50ஆக இருக்கின்றது. என்றாலும் இறையருளால் உங்களுக்கு 100% நன்மையே உண்டாக வாழ்த்துகின்றோம். வாழ்த்துக்கள்.